வெல்கம் டு வேட்டுகோப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான கூட்டுறவும் கருத்தியலும் பாடம் நம்பர் 1. இது டிஆர்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சிலபஸ். ஓகேங்களா? டிஆர்பியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான சிலபஸ் வர ஒரு டாபிக் தான் இது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இந்த கூட்டுறவும் கருத்தியலும் நடைமுறையில் ஒவ்வொரு லெசன் அதுக்கான எம்சிக்யூ நம்ம பார்த்துட்டே வரோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் லெசன் பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள்னால் என்னென்னதுன்னா, ஒன்று பொதுத்துறை, இன்னொன்று தனியார் துறை, இன்னொன்று கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா? 3 வகையான துறைகள் இருக்குது நம்ம பொருளாதாரத்தில். அதாவது நம்ம எக்கனாமிக் இந்தியாவில் 3 வகையான பொருளாதாரம் இருக்குது. ஒன்று தனியார் துறை, பொதுத்துறை, இன்னொன்று கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா? இந்த லெசனில் வர எம்சிக்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், நமது பொருளாதாரம் 3 அமைப்புகளும் கலந்து ஒரு கலவை முறையாக உள்ளது. ஓகேங்களா? நம்மளோட எக்கனாமிக், ஓகேங்களா, நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. யார் சொல்கிறது அப்படின்னா, 3 கலவையும் கலந்த கலவை முறைனா அசோக் மேத்தா. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஷின், யாருடைய கூற்று படி கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது? ஓகேங்களா? கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொன்னது டார்வின். 3வது கொஷின், கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது என்பது யாருடைய கூற்று? கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது அப்படின்னு சொன்னது ரோமைன் ரோலண்ட் அவருடைய கூற்று. அடுத்தது 4வது கொஷின், எந்த 5ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவின் சமநிலை பங்கு தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 1வது 5ஆண்டு திட்டத்தில் தான் கூட்டுறவின் சமநிலை பங்கு விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஷின், சர்வதிகாரத்திற்கு வழிவகுப்பது அப்படின்னா பொதுத்துறையில் தான். ஓகேங்களா? பொதுத்துறையில் தான் சர்வதிகாரத்திற்கு வழிவகுப்பது. ஏன்னா அரசியல் பலம் படைத்தவர்கள்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். ஸோ அது ஒரு சர்வதிகாரத்திற்கு வழிவகுக்கும். பொதுத்துறை தான் ஆன்சர். அடுத்தது 6வது கொஷின், யாருடைய கூற்றின்படி பொருளாதாரம் என்பது, இப்போ எக்கனாமிக்கு சொல்கிறாங்க, பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் மனிதத்தன்மையை பற்றி ஆராயும் கலை அப்படின்னா பேராசிரியர் மார்ஷல். ஓகேங்களா? பேராசிரியர் மார்ஷல். அதாவது பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் மனிதத்தன்மையை பற்றி ஆராயும் கலை அப்படின்னு வந்துச்சுன்னா பேராசிரியர் மார்ஷல். அடுத்தது 7வது கொஷின், கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம். அப்படின்னு சொன்னது சிஆர்பே. ஓகேங்களா? சிஆர்பே. கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம். ஓகேங்களா? கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம் சொன்னது சிஆர்பே. அடுத்தது, பெர்ட்ராண்ட் ரஸ்ஸெல் தனது சீரமைக்கப்பட்ட சமுதாயத்தின் எத்தனை கொள்கைகளாக குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா? சீரமைக்கப்பட்ட சமுதாயத்தின் கொள்கைகளாக எதனை குறிப்பிடுகிறார்? எத்தனை கொள்கைகளை குறிப்பிடுகிறார் அப்படின்னா 4 கொள்கைகளை குறிப்பிடுகிறார். அடுத்தது 9வது கொஷின், கூட்டுறவு என்பது எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னா கூட்டுறவு தத்துவம் தான். இந்த முதலாளித்துவ தத்துவம்ன்றது தனியார் துறை, சமதர்ம சமுதாய தத்துவம் அப்படின்றது பொதுத்துறை. அடுத்தது 10வது கொஷின், உற்பத்தி தனிப்பட்டோர் உடைமையாக இருத்தல் எந்த துறையில்? அதாவது உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா, அது தனிப்பட்டோர் உடைமையாக இருத்தல் அப்படின்றது தனியார் துறை தான். ஓகேங்களா? தனியார் துறையில் தான் உற்பத்தி தனிப்பட்டோர் உடைமையாக இருக்கும். அடுத்தது 11வது கொஷின், தனியார் துறை என்பது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? சொன்னல, முதலாளித்துவ தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்தது 12வது கொஷின், 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பகுதியில் ஜெர்மன் நாட்டில் பிறந்த பொது உடைமைவாதி. பொது உடைமைன்னு வந்துட்டாவே காரல் மார்க்ஸ் தான். ஓகேங்களா?
காரல் மார்க்ஸ். பொது உடைமைன்னு வந்துட்டாவே காரல் மார்க்ஸ். அதே மாதிரி தனியார் துறையை அழிக்கணும், தனியார் துறை பற்றி குறையா சொல்லிட்டு வந்தாவே காரல் மார்க்ஸ் தான். ஓகேங்களா? இந்த லெசனை முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொது உடைமைக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருப்பார். தனியார் துறையை அழிக்கணும், தனியார் துறை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னது வந்து காரல் மார்க்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது 13வது கொஷின். கீழ்காணும் எந்த துறையில் உற்பத்திக்கு லாபம் ஒரு ஊக்குவிப்பாக உள்ளது அப்படின்னா தனியார் துறை. அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அது ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது வந்து அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கெயின் ஆகி அவங்க அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டுறவுத்துறை பொதுத்துறையெலாம் அப்படி இல்லை. அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் செய்யணும். ஓகேங்களா? தனியாக அவங்களால எதுவும் செய்ய முடியாது கூட்டுறவுத்துறையிலையும் பொதுத்துறையிலையும். ஆனால் தனியார் துறையில் அந்த உற்பத்திக்கு லாபம் வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அடுத்தது அவங்களால சுய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது 14வது கொஷின். எந்த துறையில் பங்குதாரர்களே கிடையாது? ஓகேங்களா? பங்குதாரர்களே கிடையாத துறை என்ன துறைனா பொதுத்துறை மட்டும்தான். ஓகேங்களா? பங்குதாரர்களே கிடையாத துறை பொதுத்துறை. பொதுத்துறையில் மட்டும்தான் ஷேர் ஹோல்டர் கிடையாது. கூட்டுறவுத்துறையிலையும் நம்ம பங்கு எடுக்கணும், அதாவது ஷேர்ஸ் வாங்கணும். தனியார் துறையிலுமே ஷேர்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? ஆனால் பங்குதாரர்களே இல்லாத துறை பொதுத்துறை. 15வது கொஷின். பெர்ட்ராண்ட் ரஸ்ஸெல் தனது சீரமைக்கப்பட்ட சமுதாயத்தின் கொள்கைகளால் 4 முக்கிய சோதனைகளை குறிப்பிடுகிறார். கீழ்காண்பவைகளில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? உற்பத்தியை உச்சநிலைப்படுத்துகிறதா, பகிர்வில் நியாயமான முறை காணப்படுகிறதா, இந்த உற்பத்தியை உச்சநிலைப்படுத்துகிறதா, இது 1. பகிர்வில் நியாயமான முறை காணப்படுகிறதா, அது 2. உற்பத்தியாளர்களிடையே சகிப்புத்தன்மை காணப்படுகிறதா, அது வந்து 3வது. வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதா, இது 4. அப்போது மேற்கண்ட அனைத்துமே சரிதான். அடுத்தது 16வது கொஷின். கூட்டுறவு இருபுறமும் கூர்மையான கொண்ட கோடாரியை போன்றது அப்படின்னு சொன்னது ரோமைன் ரோலண்ட். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முனை சமதர்மத்தின் உளுத்து போன சித்தாந்தங்களையும் மறுமுனை முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளையும் வேரோடு வெட்டி எடுக்கிறது என ஆழமாக கூறியவர் ரோமைன் ரோலண்ட். ஓகேங்களா? அடுத்தது 17வது கொஷின். காரல் மார்க்ஸ் கருத்துக்களுக்கு யாருடைய ஆதரவு கிடைத்தது அப்படின்னா பி. ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஆதரவு காரல் மார்க்ஸ்க்கு யாருடைய ஆதரவு கிடைத்தது? பி. ஏஞ்சல்ஸ் அவரோட ஆதரவு தான் கிடைக்குது. அடுத்தது 18வது கொஷின். கீழ்காணும் எந்த அமைப்பில் உற்பத்தியின் எந்த காரணிகளும் தனி ஆதிக்கம் வகிக்க முடியாது அப்படின்னா கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா? கூட்டுறவுத்துறையில் தான் தனி ஆதிக்கம் வகிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே சமம். ஓகேங்களா? எல்லாருமே சமம். தனித்தனியாக நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன், அவ்வளோ தூரம் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே சமம். ஓகேங்களா? அதுதான் கூட்டுறவுத்துறை. அடுத்தது 19வது கொஷின். முதலாளித்துவத்தை எதிர்த்து முழக்கமிட்டவர். சொன்னல முதலாளித்துவம்னா அது தனியார் துறை. அப்போது முதலாளித்துவத்தை எதிர்த்து முழக்கமிட்டவர்னாவே காரல் மார்க்ஸ் தான். ஓகேங்களா? முதலாளித்துவம் தனியார் துறையை அழிக்கணும் இப்படியெல்லாம் வந்தாவே காரல் மார்க்ஸ் தான். கண்ணை மூடிட்டு போடணும். ஓகேங்களா? அடுத்தது 20வது கொஷின். செல்வந்தர்கள் மேலும் செழிப்பாகவும் ஏழைகள் மேலும் ஏழையாகவும் மாற எந்த துறையில் வழிவகுக்கிறது? நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லுவார்ல, பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழை ஏழையாகவே ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அது தனியார் துறையில் தான். ஓகேங்களா? செல்வம் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டுமே தான் போகும், அந்த முதலாளியாக இருக்கிறவங்ககிட்ட மட்டுமே தான் போகும். ஓகேங்களா? அதுதான் தனியார் துறை. இப்போது பணக்காரங்களே ஆவாங்க, ஏழையாகவே ஆகிற துறை தனியார் துறை. 21வது கொஷின். தனியார் சொத்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் காரல் மார்க்ஸ். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு அடிக்கணும். தனியார் சொத்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி தனியார் சொத்துக்களை அழிக்கணும், பொது உடைமைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாவே அது காரல் மார்க்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது 22வது கொஷின். எந்த துறையில் தங்களின் அமைப்பு சிறந்து விளங்க சுயமுயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னா தனியார் துறையில். ஓகேங்களா? சுயமுயற்சிகளை நம்ம எடுக்கலாம். ஓகேவா? 22வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் தனியார் துறை. தனியார் துறையில் தான் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியும். நம்ம கூட்டுறவுத்துறையில் பொதுத்துறையில் எதுவும் பண்ண முடியாது. கூட்டுறவு சட்டத்திட்டம் துணை விதி பொறுத்து தான் பண்ண முடியும். அடுத்தது
23வது எந்த துறையில் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே வர்க்க போராட்டம் தவிர்க்க முடியாத ஒன்று? அப்போ தனியார் துறை தான். ஓகேவா? தனியார் துறையில் தான் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அடிக்கடி வர்க்க போராட்டம். நான் பணக்காரனா இருக்கேன், முதலாளி நீ பணக்காரனா இருக்க, உனக்கு உழைக்கிற நாங்கள் ஏழையாக இருக்கணும். ஒரு வர்க்க போராட்டம் எந்த துறையில் நடந்துக்கிட்டே இருக்கணும்? தனியார் துறையில் தான். அடுத்தது 24வது கொஷின். முதலாளித்துவம் தன்னுடைய அழிவிற்கு தாமே வழிவகுத்து கொள்கிறது என்று தனியார் துறையை எதிர்த்து முழக்கமிட்டவர். ஓகேங்களா? தனியார் துறையை எதிர்த்து முழக்கமிட்டவர்னாவே காரல் மார்க்ஸ். ஓகேவா? அடுத்தது 25. கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர். சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான கூடுவர் அப்படின்னு சொல்லி மேலே உள்ள கூட்டுறவு பற்றிய கூற்றை கூறியவர். அதாவது தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர் அப்படின்னா ஆப்ஷன் இ திரு கைச கால்வெர்ட். திரு கைச கால்வெர்ட் அதான் ஆன்சர். 26வதுக்கு எந்த தொழிலிலும் வருகின்ற லாபத்தொகை அதன் முதலீட்டால் அல்ல என்றும் தொழிலாளிகளோ அதற்கு காரணம் என்றும் அதனால் ஏற்படும் லாபத்தில் அதிகமான பகுதியில் திறமை தொழிலாளர்கள் வர்க்கத்தையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று முழங்கியவர் காரல் மார்க்ஸ். கரெக்டு தானே அது? ஏன்னா எதுவுமே அந்த முதலாளியால் கிடையாது, அதுக்காக உழைக்கிற தொழிலாளியால் தான் சொல்கிறது காரல் மார்க்ஸ். அடுத்தது 2வது கொஸ்டின். தனியார் துறையில் பொருளாதாரம் ஓரிடத்திலேயே குவிந்து கிடக்க வழி ஏற்படுகிறது என்று முழங்கியவர் அசோக் மேத்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தனியார் துறையை எதிர்த்து பேசுனதுனாவே யார் தான் வரும்? காரல் மார்க்ஸ் தான் வரணும். அப்போது இது தப்பு. அப்போது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்போது 26வது கொஷினுக்கு இ தான் ஆன்சர். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 27வது கொஷின். கூற்று 1 கூட்டுறவுத்துறை மட்டுமே நமது வேளாண்மை தொழிலை சார்ந்த சமுதாயத்தின் உண்மையான தேவைகளை உணர்ந்து உதவிகளை வழங்குகிறது. இது சரிதான். ஓகேங்களா? தனியார் துறையில் இடைத்தரகர்களை ஒழிக்கிறது. தப்பு. ஏஜென்ட்லாம் தனியார் துறையில் இருப்பாங்க. ஓகேவா? பொதுத்துறையிலும் கூட்டுறவுத்துறையில் தான் இருக்க மாட்டாங்க, ஏஜென்ட்டு. ஓகேவா? ஏஜென்ட் இடைத்தரகர்னால் இந்த டீலர் இருப்பாங்கள்ல அவங்க. இப்போது இந்த இடைத்தரகர்களை ஒழிக்கிறது தனியார் துறையில். இது தவறு. அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. எந்த துறையில் இடைத்தரகர்களை ஒழிக்கும் அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் தான் இடைத்தரகர்களை ஒழிக்கும். அடுத்தது 28வது கொஷின். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இங்கிலீஷில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கோட்பாட்டை டேஷ் நம்புகிறது அப்படின்றா முதலாளித்துவம் தான். அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், திறமையுடையவங்க மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது அப்படி எந்த துறைனா முதலாளித்துவம் மட்டும்தான். நம்மளோட கூட்டுறவுத்துறையில் பொதுத்துறையில் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாரும் எல்லாமும் சமன் சொல்கிற மாதிரி தான் கூட்டுறவுத்துறையிலையும் பொதுத்துறையிலையும் இருக்கும். ஆனால் முதலாளித்துவத்தில் தனியார் துறையில் எப்படி இருக்குன்னா திறமை இருக்கிறவங்களால மட்டும்தான் சர்வை பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கோட்பாட்டை டேஷ் நம்புகிறதுனா முதலாளித்துவம். ஓகேவா? இல்லைனா தனியார் துறைன்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது 29வது கொஷின். கூட்டுறவில் டேஷ் கொள்கையின் அடிப்படையில் மேலாண்மையில் அனைவரும் பங்கு பெறுகின்றனர். மேலாண்மையில் அனைவரும் பங்கு பெறுகின்றனர். ஒரு நபர் ஒரு வாக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு வாக்குன்ற முறையில் தான் கூட்டுறவில் பங்கு பெறுவாங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பங்கிற்கு ஒரு வாக்கு அப்படின்ற முறையில் வரும். ஓகேவா? ஒரு பங்கிற்கு ஒரு முறை ஒரு வாக்கு அப்படின்னு வரும். ஷேர் வச்சுருந்தா நீ ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கூட்டுறவுத்துறையில் ஒரு நபர் ஒரு வாக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு வாக்கு அப்படின்ற முறையில் இருக்கும். அடுத்தது 30வது கொஷின். எந்த துறையில் தனிமனிதன் புறக்கணிக்கப்பட்டு லாபம் சமூக முழு நலனுக்கு, தனி மனிதனாக புறக்கணிக்கப்பட்டு சமூக முழு நலனுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அது பொதுத்துறை. ஓகேவா? சமூக முழு நலன், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சமூக முழு நலனுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா பொதுத்துறை. அடுத்தது இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.